அண்மைச் செய்தி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோருடன் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார். சிறுமியின் பெற்றோரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த புதுவை முதல்வர் சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். மேலும் முதல்வர் முன்னிலையில் சிறுமியின் உடலை வாங்க ஒப்புதல் என பெற்றோர் கூறிய நிலையில் அதற்கு அவர்களது உறவினர்கள் எதிர்ப்பு என தகவல் கிடைத்திருக்கிறது. புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகளை தூக்கிலிட வலியுறுத்தி கடற்கரை காந்தி சிலை முன்பு போராட்டம் நடைபெற்றது. சிறுமியின் உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து வரும் நிலையில் அமைச்சர், டிஜிபி உள்ளிட்டோருடன் முதல்வர் மீண்டும் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். புதுச்சேரி சிறுமி படுகொலை தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோருடன் மீண்டும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சிறுமியின் பெற்றோரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த புதுவை முதல்வர் சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்த நிலையிலும் முதல்வர் முன்னிலையில் சிறுமியின் உடலை வாங்க ஒப்புதல் என பெற்றோர் கூறிய நிலையிலும் அதற்கு அவர்களது உறவினர்கள் எதிர்ப்பு என தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். புதுச்சேரி முத்தையல்பேட்டையில் சிறுமி கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட வழக்கில் 2 குற்றவாளிகளை கைது செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுமியின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது பிரேத பரிசோதனை முடிவு உடற்கூறு ஆய்வானது நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தனர். குறிப்பாக வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய வேண்டும், நிவாரணமாக 1 கோடி ரூபாய் அறிவிக்க வேண்டும் என அவர்கள் சொல்லியிருந்த நிலையில் முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்படும் என தெரிவித்தார். அங்கிருந்து முதலமைச்சரிடம் எந்தவித வாக்குவாதமும் செய்யாமல் அங்கிருந்து உடலை பெற்றுக்கொள்ள கிளம்பிய பெற்றோர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை உடற்கூறு ஆய்வு பரிசோதனை கூடத்திற்கு முன்பு வந்து உறவினரிடம் பேசிய போது பணம் அதாவது அறிவிக்கப்பட்ட நிவாரணம் தொகை பெற நாங்கள் போகவில்லை, குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் அதற்குறித்து எந்த பதிலும் அளிக்காத நிலையில் இது ஏன் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், குழந்தை உடலை பெற்றுக்கொள்ள முடியாது என தற்போது அவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது உடற்கூறு நிறைவு பெற்ற நிலையில் இன்னும் 1 மணி நேரம் கழித்தே உடல் ஒப்படைக்கக்கூடிய சூழலில் தற்போது உறவினர்கள் தங்களுக்குள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். குழந்தையினுடைய குழந்தை கொன்ற குற்றவாளிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அறிவிக்க வேண்டும் என தற்போது பேசி வருகிறார்கள். இந்த சூழலில் அங்க பரபரப்பாக ஏற்பட்டு வருகிறது. உடற்கூறு முடிந்த நிலையும் அவர்கள் பெற்றோர்கள் இதுவரை உடலை பெற்றுக்கொள்ள ஒப்புதல் அளிக்கவில்லை. உறவினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. காவல்துறை மற்றும் உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தற்போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இருந்த போதிலும் அவர்கள் உடலை பெற்றுக்கொள்ள இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை.